பூக்களின் வாசம். ஹலோ ஸ்வீடாஸ், வெல்கம் டு தி டே. ஸோ இன்றைக்கி நான் 3rd டே ஸ்ட்ரீக் வந்து மெயின்டைன் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். கண்டினியூஸாக 3வது வீடியோ போட்டுட்டேன் 3வது நாளில். ஸோ எல்லாத்துக்கும் தேங்க்யூ. ஸோ வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் தான். இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப ஈஸி தான், பட் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல் லிங்க்னு கொடுத்துருப்பேன், அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பிளாங்க் செலக்ட் பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இமேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ இதை வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் வச்சுக்கோங்க, அப்போ தான் இருக்கும். ஏன்னா நான் டிரான்ஸ்பரண்ட் இமேஜாக கொடுத்துருப்பேன். ஸோ மை மியூசிக் போய்ட்டு உங்கள் மொபைலில் இருக்க சாங் வந்து எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லை எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கூட கொடுத்துக்கோங்க, அது உங்கள் இஷ்டம் தான். ஸோ எந்த சாங் வேணுமோ அதை நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த இமேஜ் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் வேணும், ஹாப்பி பர்த்டே அந்த இன்ட்ரோ எவ்வளோ நேரம் இருக்கும் வேணும்னு உங்களுக்கு தோணுன்னா அவ்வளோ டைமுக்கு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. நான் 4 செகண்டுக்கு வச்சுருக்கேன். வச்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுவுமே நான் மெட்டீரியல் லிங்க்கில் கொடுத்துட்றேன், ஓகேவா? தென் பிளெண்டு போய்ட்டு ஸ்க்ரீன் போய்க்கோங்க. ஸ்க்ரீன் போய்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அந்த அடுத்து இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பிப்புக்கு போய்க்கோங்க. போயிட்டு இந்த ரிமைனிங் இருக்கிறத ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவில் ரிமைனிங் இருக்க போர்ஷன்லாம் நம்ம டெலீட் பண்ணிக்கலாம், ஸ்ப்ளிட் அண்ட் டெலீட், ஓகேவா? இப்போது நான் வந்து கொஞ்சம் அது சைஸ் இதாக ரீசைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா அது சைஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருந்தங்காட்டி. தென் ப்ளஸ் இருக்குதுன்னா அதை கொடுத்துட்டு நீங்கள் இமேஜஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீடியோஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஸோ இமேஜஸ் எல்லாம் நான் 1 by 1 ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ இமேஜஸ் வேணுமோ அவ்வளோ இமேஜஸ் ஆட் பண்ணிக்கோங்க சாங்குக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நீங்கள் உங்களோட ஃபேவரட் பர்சனுக்கு எப்படி எடிட் பண்ண போகிறீங்க, ஸோ அதனால் உங்களுக்கு எவ்வளோ இமேஜஸ் வேணுமோ அவ்வளோ இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து டியூரேஷன், ஸோ உங்களுக்கு வந்துட்டு டைமிங், ஒரு 2 இமேஜ்க்கும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு இமேஜ்க்கு எவ்வளோ டைமிங் வேணும்னு தோணுதோ அந்த டைமிங் வந்து செட் பண்ணிவிட்டு டபுள் டிக் கொடுத்துட்டிங்கன்னா எல்லா இமேஜ்க்கும் அதே செட் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜ்க்கும் அதே டைமிங் தான் வரும். அதனால நம்ம பழையபடி நம்ம ஃபர்ஸ்ட் எவ்வளோ டைமிங் வச்சோமோ அவ்வளோ டைமிங்க்கே நம்ம வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் 4 செகண்டுக்கு நான் மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ட்ரான்சிஷன். ஸோ இந்த 2 இமேஜுக்கு நடுவில் கீழே ஒரு கோடு இருந்ததில்ல, அதுதான் ட்ரான்சிஷன். ஸோ அதில் இந்த இது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் செலக்ட் பண்ணி டபுள் டிக் கொடுத்துட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த இது வந்து செலக்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரான்சிஷன் டைமிங் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் நான், அது பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரான்சிஷன் ஆட் பண்ணங்காட்டி இமேஜஸோட டைமிங் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ட்ரான்சிஷன் ஆட் பண்ணாவே உங்களுக்கு ஆடியோக்கும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு ஆடியோக்கும் இமேஜ்க்கும் கரெக்டாக மேட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா ட்ரான்சிஷன் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது சேஞ்ச் ஆகும். ஸோ அது வேணால் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் டியூரேஷன் உங்களுக்கு குறைஞ்சிருச்சுன்னு தோணுச்சுன்னா டியூரேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 0.2 or 0.3 செகண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டபுள் டிக் கொடுத்துக்கோங்க, ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் இமேஜ் எல்லாமே வந்துட்டு ரீசைஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக வீடியோக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ரீசைஸ் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா நான் முன்னாடி காமிச்ச மாதிரி நீங்கள் க்ராப் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது உங்கள் இஷ்டம் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாமே இந்த மாதிரி வந்துட்டு சைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டேன், ரீசைஸ் பண்ணிவிட்டேன் இமேஜஸை, ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது வரலும் எல்லாமே ஓகே. அது நான் எப்போவுமே சொல்கிறது ஒன்று தான், நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணுறதுல எந்த தப்புமே இல்லை, ஓகேவா? இதுக்கப்புறம் நான் வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து ஆடியோ வந்து அந்த ரிமைனிங் இருக்கிற அந்த போர்ஷன் வந்து டெலீட் பண்ணிட்டேன், தேவையில்லாத. நெக்ஸ்ட் எஃபெக்ட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹாப்பி பர்த்டே இருக்குல்ல, அதுக்கு எஃபெக்ட்டு. ஸோ நீங்கள் இது வந்து நம்ம இமேஜுக்கு ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் சேம் இதே ஆட் பண்ணுறதுனால ஓகே. நான் வந்துட்டு ஷேக் எஃபெக்டில் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து நம்ம இமேஜுக்கு யூஸ் பண்ணுறங்காட்டி நான் வந்துட்டு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ன்ட்டு. இப்போ பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு நான் இதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு வேல்யூவும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. தென் அந்த வேல்யூ அந்த இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மறுபடியும் வந்து உங்களுக்கு அந்த ஹாப்பி பர்த்டே வந்துட்டு மறுபடியும் ஜம்ப் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக அது வந்து எந்த இடத்துல முடியுதோ கரெக்டாக அந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி க்ராப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இது மட்டும் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம இமேஜஸுக்கு தனியாக வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுவோம். நம்ம வந்துட்டு 2 or 3 எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுவோம் ஒரே இதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து இன்ஷாட்
புது வெர்ஷன் முடிஞ்ச அளவுக்கு வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். என்கிட்ட அந்த வெர்ஷன் வந்துட்டு என்கிட்ட கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து இன்ஷாட் ப்ரோ வெர்ஷனோட லிங்க் இருக்கும், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணால் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, இமேஜஸ்க்கு இதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ளாஷு வேல்யூ மட்டும் நான் குறைச்சிருக்கேன், தெரியுதா? ஸோ இதை வந்து வீடியோ எண்ட் வரல கொடுத்துட்டேன், அவ்வளோதான். வேறு எதுவுமே நான் பண்ணலை. நம்ம ஆல்ரெடி வந்து ட்ரான்சிஷனுக்கு வந்துட்டு ட்ரான்சிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்காட்டி உங்களுக்கு டேரெக்டாக அந்த எஃபெக்ட்டும் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் அதுவும் வரி பண்ண தேவையில்லை. இதுக்கு மேலே வந்துட்டு நான் வந்து நீங்கள் வந்து ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த ரெயின் ட்ராப்ஸ் கொடுத்துருப்பேன். பட் அதுக்கு முன்னாடி நான் வேறு தான் கொடுத்துருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா செலிப்ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, ஸோ அது வந்து பழைய எஃபெக்ட்னே சொல்லலாம், சங்க காலத்துலேருந்து இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஸ்டார் நான் அந்த வேல்யூ மட்டும் இன்க்ரீஸ் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ரெயின் ட்ராப்ஸ் மாற்றினது அதெல்லாம் அப்படி தான். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும், எனக்கு கஸ்டமைஸ்ட் எடிட்டிங்காக ஒருத்தர் வந்திருந்தார் இன்றைக்கி. அவரும் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவாக ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபராக, உங்களால் தான் நான் தமிழே கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்களோட லவ்க்கெல்லாம் நான் இந்த எப்படி கைமாறு தரப்போகிறேனே தெரியல. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ தமிழ் இல்லாமல் நிறைய பேர் வேறு லாங்குவேஜஸ்லேருந்தெல்லாம் பார்க்குறீங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஓவர்லே இமேஜ், இப்போ இதையும் நான் வந்துட்டு வீடியோ எண்ட் வரலும் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே இல்லை, நான் அந்த எஃபெக்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஹாப்பி பர்த்டேன்னு இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு சில எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன், அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் பெருசாக எதுவுமே வளவலன்லாம் பேசுகிறது இல்லை, அதனால தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு ஏன் இது அப்படி வரலன்னு கேட்குறீங்க. ஸோ அது ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே போதும், ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிக்கிறது ஃப்ளாஷ் ட்ரிப் தான், வேல்யூ வந்து ஃபுல்லாமே குறைச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு இது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இல்லை இந்த ஸ்டார் எஃபெக்ட் இருக்குது அதை யூஸ் பண்ணுறதுனால பண்ணுங்கள். ஸோ எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டைலைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதுக்கு ஹெச்டிஆர். ஸோ உங்களுக்கு அந்த வேல்யூ நீங்கள் வந்துட்டு அந்த இதை செக் பண்ணி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் அது பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் வந்துட்டு உங்களோட இதில் நீங்கள் வந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஸோ அந்த எஃபெக்டை வந்துட்டு வீடியோ அந்த கிளிப் எண்டு வரல வர மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் போயிட்டு இந்த மாதிரி இதுக்கு வந்து வேல்யூஸ் வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாகவே ஆட் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், இதுக்கு மேலே வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. வீடியோஸ் இப்போ நிறையா வந்துட்டு ரீச் ஆகிறதில்ல, அது இல்லைனாலும் ஓகே தான். ரெகுலராக பார்க்குறவங்க பார்த்தா கூட எனக்கு ஓகே தான். பட் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் வீடியோ நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான் கைஸ், என்னோட எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் பெரிய 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 தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், பாய்.